ஒரு டேஞ்சரான உண்மையை பற்றி சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு டென்ஷன் ஆகும், கோவம் வரும். நம்ம கேங்கில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பான். அவன் தான் ஒரு பக்கம் டீ, ஒரு பக்கம் பிரியாணி. டீ ஆறி அவுளா போயிருக்கும், பிரியாணி ஒரு பக்கம் காஞ்சி கருவாடாக போயிருக்கும். நடுவில் இவன் இந்த கேமரா வச்சுக்கிட்டு ஆங்கிள் பார்த்து நிற்பான். ஃபோட்டோ எடுக்கலாமா, இது எப்படி எடுக்கலாம், எந்த ஆங்கிள் எடுக்கலான்ட்டு. எலி தான் காயுதுன்னா எலி புழுக்கையும் சேர்ந்து காஞ்ச கதையாக தான் இருக்கும் நம்ம கதை. வாங்கி வச்ச சாப்பாடு வேற ஆறி போயிட்டு இருக்கோம். ஆனால் இவன் ஃபோன் கேமரா மட்டும் தான் இங்கே ஹீட் ஆகிட்டு. இந்த ஐஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே ஆளே அப்படியே மாறிடுது, அப்படியே பர்சனாலிட்டிலாம் பயங்கரமாக டெவலப் ஆயிடுறது. முன்னாடிலாம் அவன் நம்ம ஃப்ரெண்டு, இப்போ அவன் பிராண்ட் அம்பாசிடரு. இப்போ எமர்ஜென்சிக்குன்னு ஏதாவது கால் பண்ணோன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோன் வச்சுருக்கவங்களாம் எடுத்து பேசுவாங்க, இல்லைன்னா அப்புறம் கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க என்ன தரம் பண்ணுவாங்க, வாய்ஸ் மெயிலில் வச்சுருவாங்க. அப்போ ரொம்ப இருக்கு கடுப்பு. ஒன்றும் பண்ண முடியாது. டீ கடைக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், இதே சீன் தான். இந்த டீ ஆவி பறக்க பறக்க கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த டீயை சினிமா ப்ராப்பர்ட்டி மாதிரி பார்த்துன்னு இருப்பான். அது எந்த ஆங்கிளில் எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு சுற்றி சுற்றி எடுப்பான். இதில் டீ ஆறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுவோம். இவன் டீ ஆறி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவப்படுவான். என்னன்னா அந்த ஸ்மோக் வேணுமா, ஸ்மோக் எஃபெக்ட் வேணுமா, அவர் எடுப்பாராம். அந்த ஸ்மோக்லாம் வச்சு அழகாக வந்து இவர் ஆங்கிளாக ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டுருவாரு. போட்டு கேப்ஷன் வந்து சிம்பிள் ஜாய்ஸ். டீ குடிக்க வந்தவன நிம்மதியாக டீ குடிக்க விட்டுறீங்களாடா, ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடுப்பு தாங்க வருது, வேற என்ன பண்ண முடியும், நமக்கு வாய்த்தது இப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்கணும். அதையாவது பரவாயில்லைங்க. இந்த ஆட்டோவில் போகும்போது அவன் பண்ணுவானுங்க பாருங்க, இந்த ஃபோனை வெளியே நீட்டி வச்சிக்கின்னு ரீல்ஸ் எடுக்கிறேன், ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது ஒரு லைவ் மூமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணுறாராம். இது பண்ணாமல் அவருக்கு வந்து தூக்கம் வராது. ஆட்டோ டிரைவரே ஷாக் ஆகுறாரு, எப்பா தம்பி பார்த்துப்பா ஃபோனு போயிட போகுதுன்னு. ஒரே பிரேக்கு தான் போட்டார்னா ஃபோனும் போயிடும், இவனோட சோலும் போயிடும். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா நம்ம போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம், உட்காருவோம், அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் ஃபங்க்ஷனில் பேசுவோம், நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஜாலியாக ஒன்றா பேசுவோம். ஆனால் இவன் மட்டும் தனியாக என்ன பண்ணுவான், சோலோவாக சுற்றி நிற்பான். இந்த ஃபோனை வச்சுக்கின்னு அங்கே இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் வலிச்சு ஃபோட்டோ எடுத்து நிற்பான். அங்கே இருக்க ஆண்டிஸே கேட்பாங்க, என்ன தம்பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் எடுக்கிறியான்ட்டு. ஏன்னா அவ்வளோ ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இவர் எடுத்துன்னு இருப்பார் போர்ட்ரேட் மோடில். அதாவது பைக்கில் போகலான்னா கூட நிம்மதியாக போக முடியல, ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி, சிக்னல் நிற்கும் போது ஒரு ரீல்ஸு, சிக்னல் க்ரீன் வந்துருச்சு போட, ஆனால் போக மாட்டான். இருங்க ப்ரோ ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒன்று பண்ணுறான். டிரான்ஸ்லேஷன் பண்ணுறியா, போலீஸ் பார்த்துனே இருக்கிறாரு, இவனை ஃபைன் போடலாமா இல்லை தொத்தின் பேடி இல்லாமான்ட்டு. அந்த அளவுக்கு நம்மளை டென்ஷன் பண்ணி விட்டுறானுங்க. கேட்டுக்க ஜிம்மு கொடுமைகள் இருக்கே, என்னன்னா ஒர்க் அவுட் பண்ணுறேன்ட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு செல்ஃபிங்க தான். தமிழ்ஸை வந்து ஒரு லிஃப்ட் பண்ணுறது, அதுக்குள்ளே 15 ஃபோட்டோ, ஒன்று கேப்ஷன் வர நோ பெயின் நோ கெயின். எங்களுக்கு தான்டா பெயின், உனக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கெயின். ஏன்னா இது எடுத்து இன்ஸ்டாவில் போட்டுறது ரீல்ஸாக ஃபாலோவர்ஸ் வந்து குவிஞ்சிருவாங்க. ஒரு ஸ்வெட்டு கொஞ்சம் கூட வராது, ஆனால் ஃபில்டர் தான் மானாவரியாக வந்துனே இருக்கும். சீரியஸ் கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்து வச்சுக்கோங்களேன், எங்கேயா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பயங்கரமாக புலம்பி நிற்போம், லைஃபே எப்படி ஆயிடுச்சுடா, நம்ம நடுத்தூரில் நிற்கிறோம்டா அப்படின்ட்டு அப்படி புலம்பிட்டு இருப்போம், கதறிக்கிட்டு இருப்போம். இப்போ அப்போ தான் அவன் ஃபோனில் வீடியோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். லைட்டிங் சூப்பராக இருக்கு ப்ரோ, கண்டினியூவான். எதுவுமே தெரியாம அப்படியாங்கிற டேய், இங்கே நான் ஒருத்தன் பிரேக் டவுன் ஆகி புலம்பிக்கிட்டு இருக்கேன், என்னடான்னா அப்போ தான் இவன் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நிற்பான். ஒரு ஃப்ரெண்டு சப்போர்ட் வேணும்டான்னு சொன்னால் அப்போ தான் இவன் ட்ரைபாட் சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னுவான். நீ அப்படி வரியா? ஒரு நாள் என்ன பண்ணேன், சரி ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக தலைவரோட ஃபோனை எடுத்து மச்சு வச்சிட்டேன். 5 செகண்டு நார்மலாக தேடின்னு இருந்தான். 20வது செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆள் பேனிக் மோடு. அவ்வளோதான், நான் யாருன்றதே அவனே மறந்துட்டான். அந்த அளவுக்கு ஒரு பீக்கு போயிட்டாரு. இப்போ பேட்டரி வந்து நம்மலாம் வந்து ஒரு 80% இருந்தால் கூட நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்ம 10% வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு 99% வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா அவ்வளோதான், உடனே சார்ஜ் போட்டுடணும். ஃப்ரெண்ட்ஷிப்போட ஐஃபோனில் 100% பேட்டரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் போடுது. ஒரு லைவ் கான்சர்ட் போனால் கூட அங்கே சிங்கர் உயிரை கொடுத்து பாடி நிற்பார். இங்கே ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருப்பாங்க மியூசிக் ஆடிக்கிட்டு. ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணுவான், ஃபோனில் ரெக்கார்டாக போட்டுருவான். டேய் என்னடா பண்ணுற, லைவ் கான்சர்ட் வந்து பாடுறான்னா, ப்ரோ நாளைக்கு இது யூடியூப்பில் வரும் அப்படின்வான். டேய் நிலவரப்படி ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட ஐஃபோன் இருந்தால் ஒரு குவாலிட்டி அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ சார், புரிஞ்சதா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஐஃபோன் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பார்த்து பத்திரம், டாட்டா.